பார்த்து ஒரு 25 வருஷம் சினிமாவில் நடிச்சாருன்னா வந்த 2 வருஷத்துல முதலமைச்சர் ஆக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மக்களே. மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில இருக்கிறீங்க. இந்த 5 வருஷத்தை நீங்க எப்படி கடக்க போறீங்கன்னு தெரியல. கடந்து ஒரு திரைப்பட நடிகருக்கு உண்மையாலுமே சொல்றேங்க, மக்களுடைய வலிவேதனை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பே இல்லை, உணர்வு இல்லை. அவர் எதுக்காக வந்தாருன்னே தெரியல. முதல்ல காங்கிரஸ் தமிழர்களை கொன்று ஒழிச்ச காங்கிரஸ கூட்டணியில சேர்த்துட்டு வர்றாரு. திமுக தீய சக்தின்னு சொன்னாரு. அவர்களுடைய தயவுல தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. எதுக்கு நமல்பா ராஜபக்ச எதுக்கு அங்கிருந்து எதுக்கு டுட்டு போற? அப்படியே தமிழினத்தை கொன்று ஒழிச்ச நமல் ராஜபக்சே குடும்பம் இங்க எதுக்கு டுட்டு போடணும்? ஏன் போடணும்? நடிகர் விஜய்க்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன? வணக்கம், என் பேர் ராமச்சந்திரன் துரை. நான் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வரேன். நான் வணிகர் பாசறை மாநில செய்தி தொடர்பாளராக செயல்பட்டு இருக்கேன். களத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வணிகர் சங்கம் போட்ட அந்த மேடைகள் வந்து அகற்றப்படாமலே இருந்தது. கொஞ்சம் இடையூறு இருந்தது. நமக்கு 7ஆம் தேதியே இந்த நகராட்சி வந்து ஒப்புதல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் 15ஆம் தேதி தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொடுத்து நேற்று நாங்கள் கால்கோள் நட்டிருக்கோம். மேடை வந்து இப்போ 40% வேலைகள் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி இரவுக்குள்ளார மீதி இருக்க 60%. நாளைக்கு காலையில் வந்து இந்த பகுதி முழுக்கும் இந்த பதாகைகள் வைக்கப்பட்டுரும். மாவீரர்களுடைய பதாகைகள் வைக்கப்பட்டு நம்ம ஈழத்தில் நடந்த முள்ளிவாய்க்காலில் நடந்த படுகொலை சம்மந்தப்பட்ட பதாகைகள் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கோம். நாளைக்கு மதியானம் 100 விழுக்காடு நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் இந்த மைதானம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் சமயத்தில் நம்ம வந்து பின்னடைவை சந்திச்சிருக்கோங்கிற ஒரு காரணத்துக்காக கூட்டம் வராது அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து ரூமர் பரப்புகிறாங்க. அதாவது இதை நான் அவங்களுக்கு ஒரு வருத்த செய்தியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு துக்க நிகழ்வு நடக்குதுன்னா அதை நினைவு கூற வேண்டிய பொறுப்பு கடமை எனக்கு இருக்குது. ஒரு தமிழனா, தமிழர்கள் முன்னோர்கள் வாழையடி வாழையாக நமக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா, கடத்தினது நம்ம முன்னோர்களை நினைவு கூறுறது. ஒரு நடுக்கல் வழிபாடாக இருக்கட்டும், அவர்களுக்கு அமாவாசைக்கு வந்து படையல் போட்டு நினைச்சு வழிபடுறதா இருக்கட்டும், இது நம்மளுடைய மரபு. அப்படி இருக்கும்போது முள்ளிவாய்க்காலில் 1.25 லட்சம் தமிழர்களை பாதுகாக்கப்பட்ட பகுதிக்கு வாங்கன்னு சொல்லி அழைச்ச சிங்களவன் அந்த இடத்துலயே பாஸ்பரஸ் குண்டு கொத்து போட்டு கொன்னான். இறந்தவர்கள் அத்தனை பேரும் நம்ம தொப்புள் கொடி சொந்தம். ஒரு அதிமலை 25 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட தான் இருக்கிறாங்க. அந்த இடையில கொஞ்சம் கடல் தண்ணி சூழ்ந்ததுனால அது தனி நாடா அறிவிக்கப்பட்டுருச்சு. இல்லைன்னா அவனுக்கு நமக்கு தொடர்ச்சியா போக்குவரத்து இருந்திருக்கு, நமக்கான உறவுகள் மேம்பட்டு இருக்கும். இந்த தமிழ்நிலத்தில் 35 ஆண்டுக்கு மேலாக ஈழத்தமிழர்களை வந்துட்டு ஒரு அகதியாக நடத்திக்கிட்டு இருக்க இந்த திராவிட அரசு இப்ப நடிகர் விஜய் ஆட்சிக்கு வந்தும் அவர்களும் அப்படித்தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. யாரு அகதி? யார் அகதினா, தனக்குன்னு சொந்தமா நிலம் இல்லை அப்படின்னு சொல்றாங்களே, அவங்களுடைய இனத்துல இருந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க, அவங்க தான் அகதிகள். அவங்க இந்த தமிழினத்துக்கு சொந்தக்காரன், என்னுடைய தொப்புள் கொடி உறவு, அவனை அகதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க மாற்றுக் கட்சியில இருக்கிறீங்க, ஆனா நீங்க தமிழர் அப்படின்னா நீங்க இந்த கூட்டத்துக்கு வந்துதான் ஆகணும். சொந்தக்கார பக்கத்துல இருக்கிற நிலத்துல உயிரை விட்டுருக்கான். யாருக்காக? அவன் உரிமைக்காக. நீங்க இந்த நிலத்துல உங்க வீட்டை இடிக்கும் போது, உங்க மேல கொத்து குண்டு போடும்போது எந்த மாதிரியான வலிவேதனை உங்களுக்கு இருக்குமோ அதே வலிவேதனை தான் அவனுக்கு இருந்திருக்கும். அவன் நம்ம சொந்த ரத்த தொப்புள் கொடி உறவு. அவனுக்காக நீங்க அஞ்சலி செலுத்தணும்னா இந்த கூட்டத்துக்கு வந்துதாகணும். அதெல்லாம் கடந்து, இது சாதி மதம் கடந்து, கட்சிகள் கடந்து தமிழர்கள் கூடக்கூடிய ஒரு நாள். இன எழுச்சி மாநாடு மே 18. ஈழத்துல தமிழர்களை கொன்று ஒழிச்சிட்டோம், அவர்களுடைய வளர்ச்சியை தடுத்துட்டோன்னு கொக்கரிச்ச அதே நாள்ல நாங்க விழல, அதே நாளையே நாங்க எழுச்சி நாளா மாற்றி நாங்க மேலே ஏறி வந்து காட்டுறோம். வீழ்ந்து கிடந்த அதுவே வந்து நமக்கு இல்லாயிடுனா நம்மளுடைய இனத்தை நாமளே வந்து மீண்டும் அகதிகளாக வேறு நாடுகளுக்கும் நம்ம சொந்த நாட்டில் இருக்கிற தமிழர்களையும் பிரகடனப்படுத்துறதுக்கு ஒப்பாகுது. அப்ப நான் எழுந்துட்டேன்டா, டே நான் ஒருத்தவன் நிக்கிறேன்டான்னு எங்க அண்ணன் சீமான் கையை உயர்த்தினாரு. நான் நிக்கிறேன்டா, உனக்கு குரல் கொடுக்குறேன்டா அப்படின்னு நிற்கும் போது, அண்ணா நானும் கூட சேர்ந்து பயணிக்கிறேன்னு வந்த கூட்டம் தான் தமிழ் தேசிய கூட்டம். இவர்கள் யாருக்குமே வந்து சாதி மத அடையாளம் கிடையாது, இன அடையாளம் மட்டும்தான். இவர்கள் தேர்தல் நேரத்துல வாக்கு சரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத வந்து ஏற்கல. அண்ணன் சீமான் வெற்றி பெற்றிருக்கணும்னு தான் அந்த தொகுதி மக்களும் சொல்றாங்க. மற்ற தொகுதியில மாற்று கட்சிக்காரரும் சொன்னாங்க. அப்ப இடையே என்ன நடந்திருக்கும்? சந்தேகம் வருது. அதை நாம வரக்கூடிய தேர்தலை சரி பண்றதுக்கு முயற்சி செய்யறோம். அதை தாண்டி இங்க கூட்டம் எவ்வளவு வரும்னு கேட்டீங்கன்னா, இந்த மைதானம் முழுக்க நிறைச்சா 1 லட்சம் பேர் இங்க வந்து நிப்பாட்ட முடியும். நாங்க அவ்வளவு கூட்டத்தை இங்க நிப்பாட்டி காட்டுறோங்கிறோம். வரக்கூடிய மக்களுடைய படை அப்படிங்கிறது தன்னுடைய இன ஓர்மைக்காக வந்து நிற்பாங்களே தவிர பணத்துக்காகவோ இந்த குவார்டர் கோழி பிரியாணிக்காக வரமாட்டாங்க. ஒருவேளை மாற்று கட்சியில இருக்கவனா இருந்தா கூட எங்க கூட வராங்க, நாங்களும் வரங்க, சீமான் கூப்பிடுறாருல நானும் வரங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. ஏன்? அவன் தமிழன்,
அந்த உணர்வு அவனுக்கு இருக்கு. ஏன் மாற்று கட்சியில இருக்கான்? வேற வழி இல்ல. அவன் அங்க ஒரு சில காரணங்களுக்காக ஒத்து போய் அங்க நிக்கிறான். ஆனா வருவாங்க, 1,00,000 பேர் இங்க கூடுறோம். பேசலாங்களா? ஒரு நடிகர் நாட்டை ஆளக்கூடாதுன்னு நாங்க சொல்லல. நடிகர் நாட்டை ஆள்றதுக்கு தகுதி அவர் வளர்த்துக்கணும்னு தான் சொல்றோம். தகுதியோட வரணுங்கிறோம். அவருக்கு அடிப்படையில என்ன தெரியணும்? ஒரு இனத்தினுடைய கலை, இலக்கியம், அறிவியல், மருத்துவம், விஞ்ஞானம், வேளாண்மை இது குறித்த அடிப்படை தரவுகள் அவருக்கு தெரியணும். அவரு காலையில தூங்கி எந்திரிச்சா படத்துக்கு ஷூட்டிங்கு போறாரு. காலையில தூங்கி எந்திரிச்சா பள்ளி விலகிட்டு போயிட்டு படத்துல நடிச்சுட்டு இரவு வந்து உறங்கிடுறாரு. இவருக்கு இந்த நாட்டு மக்களுடைய வலிவேதனை எங்கேயாவது தெரியறதுக்கான வாய்ப்புகள் எங்கேயாவது இருக்கானா? இருக்கு. ஒரு புரட்சிகரமான ஒரு இயக்குனர் வரும்போது, இப்ப அண்ணா இந்த கத்தின்னு படம் எடுத்தார் இல்லைங்களா, ஏஆர் முருகதாஸ், அவர் வந்து ஒரு புரட்சிகரமான இயக்குனராக நாங்க பாக்குறோம். அவர் சில தரவுகள் எடுத்து ஸ்கிரிப்ட் எடுத்து போடும்போது, ஓ தன்னுத்தூர் ஒரு கிராமம் இருக்கு, அங்க தண்ணியே இல்லாம இருக்கு அப்படிங்கிற பிரச்சனையை எடுத்து பேசும்போது, இந்த காத்தை வித்து பணம் சம்பாதிக்கிறான்னு அவர் பேசும்போது, இதெல்லாம் திரைப்படத்துக்கு மட்டும்தான், வசனத்துக்கு பொருந்தது. ஆனா நிலத்துல நின்று போராடுற எங்க அண்ணன் சீமானு மாதிரியான போராளிகள், அவர்களுக்கு முன்னாடி இந்த திரைப்பட நாயகர்கள்லாம் வந்துட்டு ஒண்ணுமே இல்லை. இவங்களாம் வந்து ஒரு நிழல் கதாநாயகர்கள். இவர்களுக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதுறதுக்கு பாடலாசிரியர்கள், இசையமைப்பாளர்கள், ஆடை வடிவமைப்பாளர்கள், கேமராமேனு, உதவியாளர்கள் சொல்லிட்டு பல பேர் சேர்ந்தாதான் இவரே அங்க வந்து ஒரு படத்தில் நடிக்க முடியும். மேக்கப் ஆர்டிஸ்ட்னு முதற்கொண்டு. அப்ப இவங்களாம் இல்லைன்னா அவர் வந்து ஒண்ணுமே கிடையாது. ஆனா எங்க அண்ணன் சீமான் அவரே இரவு பகலா உட்காந்து இந்த நாட்டோடைய வரலாறு எடுத்து படிப்பாரு, உலக அரசியல் எடுத்து படிப்பாரு, எடுத்து படிச்சுட்டு அடுத்த நாள் மேடையில வந்து முழங்குவாரு. இதுதான்டா அரசியல். இதை தெரிஞ்சுக்க. உலகத்தில் மிகச்சிறந்த அறிஞர்கள், உலகத்தில் மிகச்சிறந்த தலைவர்கள் என்ன சொல்லி வாழ்ந்திருக்கான், அவன் மக்களை எப்படி மேம்படுத்திருக்கான், அவன் நாட்டோட தரத்தை எப்படி உயர்த்திருக்காங்கிறது எங்க அண்ணன் சீமான் பேசுற மாதிரி நடிகரால பேச முடியாது. அவர் மனப்பாடம் பண்ணி ஒரு பக்கம் ஸ்கிரிப்டை வாசிச்சிடலாம், அதுல சில பிள்ளைகள் வந்தா கட் சொல்லிட்டு மறுபடியும் ரீடேக்கு போலாம். ஆனா எங்க அண்ணன் சீமான் பேச ஆரம்பிச்சாருன்னா 1.5 மணி நேரம் இடி முழக்கமா தான் இருக்கும். ஒரு இடத்துல கூட திணறாது. அது வந்து மனப்பாடம் பண்ணி படிக்கிறது இல்ல, மனசுல இருந்து படிக்கிறது. தன்னுடைய மக்களுக்காக உணர்வை எடுத்து வெளிப்படுத்துறது. நீ இதை தெரிஞ்சுக்கிற, அரசியல்லாம் என்ன நீ முதல்ல தெரிஞ்சுக்க. அப்பதான் நீ வாழ்ற வாழ்க்கை உனக்கு அடுத்த தலைமுறை உன் வீட்டுல நிம்மதியா வாழ்றதுக்கு நீ ஒரு வழிகாட்டியா இருக்க முடியும். குடும்ப தலைவனா யாரு? அவனுக்கு முதல்ல அரசியல் தெரியணும். அவனுக்கு முதல்ல இந்த நாட்டோடைய அடிப்படை கடமை, உரிமை என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அவன் தான் குடும்ப தலைவன். கல்யாணம் ஆனவெல்லாம் குடும்ப தலைவன் இல்லைங்க, பிள்ளை பத்தவெல்லாம் குடும்ப தலைவன் இல்லைங்க. அடிப்படை அரசியல் உரிமை என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி வரைவு, கொள்கை ஆட்சி வரைவு ஒன்று புத்தகம் அச்சடிச்சு பல ஆயிரக்கணக்கில் அச்சடிச்சு கொடுத்துட்டு இருக்கு. நீங்க மாற்று கட்சியில இருந்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை. இந்த கொள்கை ஆட்சி வரைவு புத்தகத்தை நீங்க வாங்கி ஒரு தடவை வாட்சி பாருங்களேன். ஒரு தடவை இதுதான் அரசியல்னு உங்களுக்கு தெரிய வந்துருச்சுன்னு வை, நீங்க உங்க கட்சிக்காரங்கிட்ட கூட முறையிட தேவையில்ல, உன் பிள்ளைங்ககிட்ட சொல்லிக் கொடு, நாளை தலைமுறைகிட்ட சொல்லிக் கொடு. அதே கட்சியில நீங்க இருந்தாலும் அண்ணன் சீமான் அவர்கள் முன்வைக்கிற அந்த அரசியலை நீங்க எடுத்து பேசுனீங்கன்னா, அந்த அரசியலை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, நாங்க தேவையில்ல, நாங்க கொடுத்த கொள்கையே போதும். எங்க அண்ணன் தான் வந்து ஆளுநர் இல்ல, இங்க ஆள்றவன் சரியா இருக்கிறதுக்கான வேலையை நீங்க செஞ்சிருவீங்க. டேய் நீ ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்யற, இல்லைன்னா கொண்டே விடுவோங்கிற அந்த ஒரு உணர்வை நீங்க கடத்தணும். அந்த உரிமையை கத்துக்கிறதுக்கு தான் எங்க அண்ணன் சீமான் 15 வருஷமா இங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு. இதெல்லாம் கடந்து ஒரு திரைப்பட நடிகருக்கு உண்மையாலுமே சொல்றேங்க, மக்களுடைய வலிவேதனை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பே இல்லை, உணர்வு இல்லை. அவர் எதுக்காக வந்தாருன்னே தெரியல. முதல்ல காங்கிரஸ், தமிழர்கள் கொன்று ஒழிச்ச காங்கிரஸ கூட்டணியில சேர்த்துட்டு வர்றாரு. திமுக தீய சக்தின்னு சொன்னாரு, அவர்களுடைய தயவுல தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. இவர் திமுக அதிமுக மாற்றுன்னு பார்த்தா, திமுக அதிமுகவுக்கும் ஒரு சிம்மசோப்பனமா இருப்பாருன்னு பார்த்தா, இவரு தான் அவர்களை விட 2 மடங்கு 2.0 2 மடங்கு கூடுதலா வராரு. இதுல எதுக்கு நமல்பார் ராஜபக்சே எதுக்கு அங்கிருந்து எதுக்கு டுட்டு போடுற? அப்படியே தமிழினத்தை கொன்று ஒழிச்ச நமல் ராஜபக்சே குடும்பம் இங்க எதுக்கு டுட்டு போடணும்? ஏன் போடணும்? நடிகர் விஜய்க்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன ஒற்றுமை இருக்கு? என்ன உறவு இருக்கு? காங்கிரஸ்க்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த இனத்தை கொன்னு ஒழிச்ச, அதாவது நீங்க வந்து தலைவர் பிரபாரன் பாச தலைவர்னு பேசுனீங்க, ஈழத்தமிழர்களுக்கு வாழ்வு உரிமை கொடுக்கணும்னு சொன்னீங்க. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, ஈழத்தமிழர் கொண்டு ஒழிச்சவங்களோட நீங்க கைவத்து நிக்கிறீங்களே. ஏங்க சார், நான் முதலமைச்சரை ஏட்டே நான் கேட்கிறேன், உங்களை எவனா ஒருத்தவன் எடுத்து செவுட்ல இழுத்ததுக்கு அப்புறம் அவனே நீங்க கூட்டணியில சேர்த்துக்க முடியுமா? எடுத்து கத்தி எடுத்து குத்துறதுக்கு அப்புறம் அவங்க கூட நீங்க வந்து கூட்டணியில் நிக்க முடியுமா? அப்ப தமிழர்களை கொன்று ஒழிச்சவன நீங்க வந்து கூட்டணி சேர்த்து தமிழ்நாட்டு அரசியல்ல முதலமைச்சரா இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு எங்களை பார்த்தா எவ்வளவு கேவலமா இருக்கு. நாங்க அவ்வளவு கேவலப்பட்டு போய் இருக்கிறோம். அதுக்கு யாரு காரணம் இல்ல, என் மக்கள் தான். அரசியல என்னன்னு தெரிஞ்சுக்காம அரசியல் படுத்தப்படாம கிடக்க என் மக்கள் அரசியல் தெளிவுபட்டுட்டாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி நடிகர்கள் நாளைக்கு நாடாளுறதுக்கு சிந்திக்க கூட மாட்டாங்க. நடிச்சமா வீட்டுக்கு போய் படுத்தமான்னு இருப்பாங்க.
ஆனா இதெல்லாம் மாற்றணும்னாக்க நீங்க தமிழ் தேசிய அரசியல கொஞ்சம் பாருங்க. நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுறீங்க போடல, அது ரெண்டாவது. அரசியல்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. உங்களுடைய அடிப்படை உரிமை தானே. நீங்க அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி புவியியல், விலங்கியல், உயிரியல் எப்படியோ அது மாதிரி அரசியல் ஒரு பாடம், ஒரு கல்வி, ஒரு வாழ்க்கை முறை, அது தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்கை இருப்படை எப்படி அத்தியாவசியமோ அரசியல் அது போல ஒரு அத்தியாவசியம். உயிர் எப்படி நமக்கு வந்து மூச்சு காத்து எவ்வளவு அத்தியாவசியம், அது போல அரசியல் இன்னைக்கு காலகட்டத்தில், மக்களாட்சி காலகட்டத்தில் அரசியல் மிக மிக அவசியம். அதை நீங்க உணர்ந்து பார்க்கணும். நீங்க மற்ற சினிமாவில் பார்க்கறது, இந்த ட்ரோல் பண்றது, இந்த ஷார்ட்ஸ் வீடியோ ரீல்ஸ் போடுறது, இதெல்லாமே உங்களுக்கு வந்து உங்க அறிவை மேம்படுத்தாது, உங்களை சிறுமப்படுத்து. இதுல நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் பதிவு செய்யக்கூடிய சில அரசியல் கருத்துக்களுக்கு பின்னோட்டமா கேவலமா கெட்ட வார்த்தை போட்டு பதில் பேசுற தாய் தமிழ் சொந்தங்களே, தயவு செய்து இந்த எண்ணத்தை மாத்திக்கிங்க. இது தவறு. இந்த தவறை நீங்க செய்யறதுனால உங்க இனத்தை நீங்க கொச்சப்படுத்துறீங்க, உங்க தாயை கொச்சப்படுத்துறீங்க, உங்க தாய் மண்ணை கொச்சப்படுத்துறீங்க, உங்க தமிழ் தாயை கொச்சப்படுத்துறீங்க. இதை மாத்திக்கணும். என்னடா என் இனத்தை சேர்ந்த ஒருத்தவனை நான் கேவலப்படுத்துறேன், அப்ப நாளைக்கு இந்த நாட்டுக்குள்ள ஒரு போர் மூன்றுச்சுனாக்கா நம்மளாம் ஒன்னா சேர்ந்து நிக்கணும்டான்னு சொன்னா உங்களால நிக்க முடியுமா? டே, நீ வேற கட்சிக்கார, நான் வேற கட்சிக்காரன், நீ வேற சாதிக்கார, நான் வேற சாதிக்காரன், நீ வேற மாத்தக்கார, நான் வேற மாத்தக்கார, இப்படியா நிக்க முடியும்? இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் அண்ணன் சீமான் சொல்றாருல, அந்த ஒரு சொல்ல ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் அவர் உலக தமிழர்களே ஒருங்கிணைச்சிட்டாரு. அதனால உறவுகள் தயவு செய்து தமிழ் தேசிய உணர்வுகள் வளர்த்துக்குங்க, அல்லது அரசியல என்னன்றதை தெரிஞ்சுக்குங்க. நடிகர் நாடாளுறதுங்கிறது ஒரு சாபங்க. ஒரு திரைப்பட நடிகர் கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல நாடாளுற தகுதியை பெற்றுட்டாருங்கிறது நாட்டோட சாபம். இந்த சாபத்தை ஒழிக்கணும். மாற்று சிந்தனை வரணும் மக்களுக்கு. அதுவும் என் குழந்தை சொன்னதுக்காக விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னாங்க. குழந்தைகளுக்கு பெற்றவர்கள், அதாவது ஒரு பழஞ்சொல் இருக்கு, விளையாட்டு பிள்ளை கையில விளைஞ்ச வெள்ளாமையை கொடுத்தா வீடு வந்து சேராதும்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் சொன்னதை கேட்டுக்கிட்டு நீங்க நாங்க முதலமைச்சரை விஜய் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. இது எவ்வளவு கேவலமா இருக்கு பெற்றோர்களே. உங்க பிள்ளைங்க சொன்னாங்கன்னா பால்டைல வாங்கி குடினாங்க குடிச்சிருவீங்க. அப்படிதான் இருக்கு இப்ப நீங்க பண்ணியிருக்கிறது. இதுல மாற்று கருத்து என்னன்னா, அந்த கட்சி அதாவது திமுக அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அங்கங்க கொலை கற்பழிப்பு நடந்துட்டு இருந்தது. கஞ்சா கடத்தல், இந்த குட்கா கடத்தல் நடந்தது. இப்ப விஜய் வந்து அதே நடக்குது. அது விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடக்கிறது தாடி அந்த கட்சிக்காரனே அதே செய்யறான். எவ்வளவு கேவலப்படான ஒரு ஆட்சி அரசியல நீங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. நீங்க செல்போன்ல பாக்குறது, ட்ரோல் பண்றது, இந்த மீம்ஸ் போடுறது, நீங்களா ஒரு கற்பனை கதை கட்டி விடுறது, இதெல்லாம் கடந்து உண்மை யதார்த்த நிலை என்னங்கிறத தேடி பாருங்க. நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் பதிவு செய்யக்கூடிய ஐடி விங்கு பதிவு செய்யக்கூடிய அந்த பகுதியை நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க. அதுல அந்த பெல் ஐக்கானை கொடுத்துங்க. அவங்க என்ன செய்திலாம் போடுறாங்க அதை எடுத்து பாருங்க. உண்மை நிலவரத்தை நாம் தமிழர் கட்சிக்காரங்க போடுறாங்க. ஆனா உண்மைக்கு மாறா ஏதாவது ஒருத்தவங்க போட்டாங்கன்னா நீங்க வழக்கு தொடுங்க, நேரடியா வழக்கு தொடுங்க. யாரும் நாம் தமிழர் கட்சிக்காரங்க பிள்ளைகள் யாரும் பொய்ய பரப்ப மாட்டாங்க. நீங்க அதை ஒரு வாட்டி பாருங்க. திமுக அதிமுக கட்சிக்காரங்க கூட இப்ப வந்து விஜய் அவர்கள் செய்யக்கூடிய, அவர்கள் கட்சிக்காரங்க செய்யக்கூடிய தவறுகளை வந்து சுட்டி காட்டுறாங்க. அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுதான் அவங்க வந்து சுட்டி காட்ட முடியும். ஏன்னா அவர்கள் கூட்டணியில இருக்கிறாங்க. நாளைக்கு அவங்க பின்வாங்கணும்னு நினைச்சாங்கனாக்கா இன்னும் அதிகமா தாக்குவாங்க. இல்ல இன்னும் 4 எம்எல்ஏ சேர்த்து கொடுக்கணும்னாக்கா தாக்குறதை நிப்பாட்டிடுவாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அப்படி இல்லை. இந்த மலை வளம், மண் வளம், நீர் வளம், நிலவளம், காட்டு வளம், மலை வளம், கனிமவளம் இதெல்லாத்தையும் காப்பாற்றணும், இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற நாம் தமிழர் பிள்ளைகள் உண்மைக்கு புறமாக ஏதோ ஒரு செய்தி போட்டாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆனா நீங்களா இட்டு கட்டிக்கிட்டு சீமான் அவர்கள் பொய் சொல்றாரு, இந்த மாதிரிலாம் பரப்ப வேண்டாம். தெரியாத தகவலை பரப்பாதீங்க. ஒரு பொருளையை எடுத்துக்கிட்டு நீங்க அதை பரப்பாதீங்க. உண்மையை தேடி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆராய்ந்து நீங்க வந்துட்டு வெளியிடுங்க. அதுதான் ஒரு அறிவார்ந்த சமூகம், அறிவார்ந்த பிள்ளைகளுடைய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். நீங்களே இப்படி பைத்தியகாரத்தனம் பண்ணிட்டு இருந்தா பக்கத்து மாநிலத்துக்காரெல்லாம் நம்ம காரி துப்புறான். போய் ஒரு சினிமா நடிக்கிறேன், வேற யாரும் இல்லை, நம்ம மலையாளர்கள் தான். கேரளாவில் இருக்கிறவங்க அங்க இருந்து ஒரு பையன் வந்து வீடியோ போற ஜோசப்னு சொல்லிட்டு, என்னங்க நடிகர் விஜய போய் நீங்க முதலமைச்சரை தேர்வு செஞ்சிருக்கீங்க, சீமான் அண்ணனை வந்து தேர்வு செய்யறதை விட்டுட்டீங்க. எங்க மாநிலத்துல இந்த மாதிரி நடிகர்கள்லாம் நாங்க வந்து முதலமைச்சர் ஆக்க மாட்டோம், ஏன்னா அவர்களுக்கு நடிக்க மட்டும் தான் தெரியும், இந்த நாட்டு மக்கள் ஆள தெரியாதுன்றாங்க. நமக்கு ஏன் அந்த அறிவு இல்லைனாக்க, நமக்கு பாடத்திட்டமே, திராவிட பாடத்திட்டமே மோசமா இருக்கு, கேவலமா இருக்கு. அந்த பாடத்திட்டத்தை மாத்தணும்னு அண்ணன் சீமான் அவர்கள் அரும்பு மொட்டு மலருன்னு சொல்லிட்டு 6 வயசுல பிள்ளைகளை பள்ளிக்கூடம் சேர்க்கணும். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளை வந்து வாத்தியார் படிக்கணும். அதுக்கப்புறம் அவர்களுக்கு எது அதிகமா ஈடுபாடு இருக்கு, ஆர்வம் இருக்குங்கிறத காட்டி அவர்கள் அந்த வழியில கொண்டுட்டு போகணுங்கிறாரு. இதுதான் கல்வி. ஒருத்தவனுக்கு எந்த உணர்வு, 5 பாடத்திட்டம் கொடுக்குறீங்க, 5 பாடங்கள் கொடுக்குறீங்க. அந்த 5 பாடத்தையுமே ஒரு ஆசிரியரால படிக்க முடியல. ஆனா ஒரு மாணவனை படிக்க சொல்றீங்க, இது தவறுங்கிறாரு. தேர்வு எழுதணும் அப்படிங்கிற முறையே தவறுங்கிறாரு. இதெல்லாத்தையும் மாற்றணும், அடிப்படை மாற்றம். இந்த மாற்றத்தை கொடுக்கணும்னு போராடுற உங்க அண்ணன் சீமான் அவர்களையும் தமிழ் தேசியத்தையும் நாம் தமிழ் கட்சி நீங்க கைவிட்டுட்டு திரைக்கவட குழந்தை சொன்னதுக்காக விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னாங்க. குழந்தைகளுக்கு பெற்றவர்கள், அதாவது ஒரு பழஞ்சொல் இருக்கு, விளையாட்டு பிள்ளை கையில விளைஞ்ச வெள்ளாமையை கொடுத்தா வீடு வந்து சேராதும்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் சொன்னதை கேட்டுக்கிட்டு நீங்க
நாங்க முதலமைச்சரை விஜய் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. இது எவ்வளவு கேவலமா இருக்கு பெற்றோர்களே. உங்க பிள்ளைங்க சொன்னாங்கன்னா பால்டைல வாங்கி குடினாங்க குடிச்சிருவீங்க. பார்த்து ஒரு 25 வருஷம் சினிமாவில் நடிச்சாருன்னா வந்த 2 வருஷத்துல முதலமைச்சர் ஆக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மக்களே. மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில இருக்கிறீங்க. இந்த 5 வருஷத்தை நீங்க எப்படி கடக்க போறீங்கன்னு தெரியல.